வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். நான் இன்றைக்கி பாப்பூஸ் கிச்சனில் மசாலா எதுவும் உதிராமல் ரொம்ப சிம்பிளாக மீன் வறுவல் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாம்ங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். இந்த மீன் வறுவல் செய்கிறதுக்கு நான் 400 கிராம் அயில மீன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ மீனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க மீனை இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மீனில் மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீனையும் மசாலாவையும் நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நாம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போது மசாலா மீனில் நல்லா செட்டாக இருக்கும். 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ நாம் இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்த பின்னாடி இந்த மீன் மேலே 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தை தூவி விட்டுக்கலாம். அடுத்து வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் இந்த மீன் வேகிறதுக்காக 4லேருந்து 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த மீனை ஒன்று ஒன்றா நாம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்ட பின்னாடி திரும்ப ஒரு 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 நிமிஷம் ஆச்சு. மசாலா எதுவும் உதிராமல் மீன் வறுவல் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.